பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவாப்பம் மத்தேயு 27ஆம் அதிகாரம் 62ஆம் வசனம் முதல் 66ஆம் வசனம் வரை. ஆயத்த நாளைக்கு பின்னான மறுநாளிலே பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் பிலாத்துவினிடத்தில் கூடி வந்து, ஆண்டவனே, அந்த எத்தன் உயிரோடு இருக்கும்போது 3 நாளைக்கு பின் எழுந்திருப்பேன் என்று சொன்னது எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. ஆகையால் அவனுடைய சீசர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய் மரித்தொழிந்து எழுந்தான் என்று ஜனங்களுக்கு சொல்லாதபடிக்கும், முந்தின எத்தை பார்க்கிலும் பிந்தின எத்து கொடிதாகாதபடிக்கும் நீர் 3 நாள் வரைக்கும் கல்லறையை பத்திரப்படுத்தும்படி கட்டளையிட வேண்டும் என்றார்கள். அதற்கு பிலாத்து, உங்களுக்கு காவல் சேவகர் உண்டே, போய் உங்களால் கூடிய மட்டும் பத்திரப்படுத்தி கொள்ளுங்கள் என்றான். அவர்கள் போய் கல்லுக்கு முத்திரை போட்டு காவல் வைத்து கல்லறையை பத்திரப்படுத்தினார்கள். அல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இப்போ சிலுவையில் அவர் தன்னுடைய ஜீவனை விட்டார். இப்போ அரிமத்தியனாகிய அந்த யோசேப்பு அவன் சரீரத்தை பிலாத்தினிடத்தை கேட்டு வாங்கி அதை ஆண்டவரோட சரீரத்தை அவனுக்குன்னு வச்சிருந்த ஒரு புதிதான கல்லறையில் கொண்டு போய் ஆண்டவர் வச்சு கல்லுகளை வச்சு க்ளோஸ் பண்ணி வைக்கிறான். பாருங்கள், இந்த காரியம் நடந்ததுக்கப்புறம் அடுத்த நாள் மறுநாளிலே பார்த்திங்கன்னா, அந்த பிரதான ஆசாரியர்கள் மறுநாள் பார்த்தா பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் பிலாத்துக்கிட்ட போகிறாங்க. பிலாத்துக்கிட்ட போய் இந்த மாதிரி ஏற்கனவே இயேசு இப்படி சொல்லி 3 நாளில் நான் எழுந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி இருக்குது. இது அதை சீசர்கள் இந்த சரீரத்தை திருட்டுத்தனமாக எடுத்துகிட்டு போய் அவன் உயிர் தெரிந்தார் அப்படின்னு சொல்லி ஜனங்கிட்ட பொய்யா சொல்லக்கூடாது, அது தடை பண்ணணும் அப்படின்னு காவல் வைக்க சொல்கிறாங்க. இப்போ பிலாத்து, உங்கள்கிட்ட தான் காவலாளிகிட்டு இருக்காங்களே, நீங்களே காவல் வைங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க காவல் வைக்கிறாங்க. ரொம்ப பலமாக 3ஆம் நாளில் உயிர் தெரிந்திருப்பாருங்கனால பலமான நிறையா போர் சேவர்களோட காவல் வைக்கிறாங்க. பாருங்கள், இந்த காரியம் எப்படி தோன்றுகிறது என்றால், தேவன் நினைத்ததை யாராலும் தடுக்க முடியாது. பரலோகம் ஒரு காரியம் அங்கீகரித்து விட்டால் அது அந்த நாளில், அந்த நேரத்தில், அந்த நிமிஷத்தில் நடந்தே தீரும். அதே போல் தான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நமக்கு ஆண்டவர் ஏற்ற நேரம் ஏற்ற சமயத்தில் எல்லா காரியங்கள், அது சின்ன காரியமாக இருந்தாலும் பெரிய காரியமாக இருந்தாலும், நமக்கு என்னென்ன சம்பவிக்க வேண்டும், எந்த நேரத்தில் என்ன சம்பவிக்க வேண்டும், எது கிடைக்கணும், எது கிடைக்கூடாது, எது நடக்கணும், எது நடக்கூடாது, பரலோகம் முன்பே அங்கீகரிக்கப்பட்டு வைத்திருக்கிறது. பாருங்கள், இவங்க என்ன தான் காவல் வைத்தாலும், என்ன தான் இவங்க இதுக்கு பிரயாசப்படினாலும், ஆண்டவர் நிர்ணயித்தபடி 3ஆம் நாளில் உயிர் தெழுவார் என்று சொன்னது கண்டிப்பாக நிறைவேறியது. பாருங்கள், இந்த பிரதான ஆசாரியரும் இந்த பரிசேயர்களும்லாம் ஆண்டோட அந்த உண்மையாக இவர் தான் நம்ம எதிர்பார்க்குற மேசியா அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. எந்த அளவுக்கு இவருக்கு எகென்ஸ்டாக நடக்கணுமோ, அந்தளவுக்கு இவங்க நடந்தாங்க. ஆனாலும் ஆண்டவர் நிர்ணயித்த காரியம் ஏற்ற நேரத்தில் நடந்தாயிற்று. இவளில் நம்முடைய வாழ்க்கையிலும் என்னென்ன காரியங்கள், என்னென்ன சூழ்நிலைகள் நமக்கு சம்பவிக்க வேண்டும் என்று இருக்கிறதோ, அது என்ன தான் நடந்தாலும், எவ்வளோ தடைகள் போட்டாலும் தடைகளை தகர்த்தெறிகிறவர் கரெக்டாக அந்தந்த நேரத்தில் நடத்த வல்லவராக இருக்கிறார். இவளில் இந்த சிந்தையோடு நாம் இந்த நாளில் ஆண்டு நோக்கி பார்ப்போம், ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்க கர்த்தாவே. இந்த அருமையான நாளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த 2025ஆம் வருடத்தின் 2வது மாதம் 24ஆம் தேதிக்கான கிருபை செய்கிறேன். நன்றி தகப்பனே. எங்களுக்கு ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியம் தந்து நடத்தி விடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. அல்லேலூயாப்பா. ஸ்தோத்திர கர்த்தாவே. எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஜீவன் தந்திரே, பலன் தந்திரே, சுகம் தந்திரே. நன்றி அப்பா. இந்த வேத வசனத்தின் மூலம் எங்களோடு நீர் பேசி கொண்டிருக்கிறேன் அப்பா. இயேசு கிறிஸ்து உயிர் தெரிந்து வந்துடக்கூடாதுன்னு சொல்லி கல்லுக்கு முத்திரை போட்டு காவல் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த கல்லறையில் கல் வைக்கப்பட்டிருக்கிறது, மூடப்பட்டிருக்கிறது. அந்த மூடப்பட்ட கல்லுக்கு முத்திரை போட்டு வச்சுருக்காங்க, காவல் பண்ணி வச்சுருக்காங்க. ஆண்டவரே, அப்படிக்கு காவல் பண்ணி வச்சுருந்ததையும் மாற்ற உம்மாலே கூடும் ஆண்டவரே. உமக்கு இது லேசான காரியம் ஆண்டவரே. எங்களோட வாழ்க்கையிலும் என்னதான் பிசாசு, சத்துரு, இந்த காரியம் உங்களுக்கு நடக்கக்கூடாது, இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு நடந்துடக்கூடாது அப்படின்னு என்னதான் அவன் போராடினாலும் தேவன் நினைத்ததை யாராலும் தடுக்க முடியாது. ஆண்டவர் பரலோகம் அங்கீகரித்த காரியங்கள்
நடந்தே தீரும். அது ஏற்ற நேரத்தில் எல்லாத்தையும் ஆண்டவர் கைக்கூடி வர பண்ணுவார். அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நீர் அப்படியே செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா. எங்களோட வாழ்க்கையில் இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரோடும் அடிமை என்னோடும் ஆவியானவர் நீ பேசி கொண்டிருக்கிறீர் அப்பா. ஏற்ற நேரத்தில் எங்களுக்குள்ள காரியங்கள் எல்லாத்தையும் நீங்கள் வாய்க்க பண்ணிருக்கிறீர். அதை நன்றி அப்பா. பிசாசு எவ்வளோ தடைகள் இடர்கள் கொண்டு வந்தாலும் ஆண்டவரே நீர் நிர்ணயித்தது நடந்தே தீரும் என்றபடி இந்த வசனத்தின் மூலம் எங்களுக்கு அப்பா இவ்வேளை ஆவியானவரை எங்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளைக்கு கூட ஆண்டவரை ஆசீர்வதிங்க. கயிற்சி செய்கிற எல்லா வேலைகளும் உடைய பலன் கூட இருந்து நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா பலப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, மீதியை முழுதும் பொருட்படுத்திக் கொள்ளுங்க. முக்கிய துதிக்கான மகிமையெல்லாம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனில் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.